ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டாக்டர் ஃபிக்ஸரா கேர். நான் டாக்டர் கீர்த்தனா. நம்ம மெடிக்கல் அனாட்டமி இன் சிம்பிள் தமிழ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்கல் பார்த்து முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் போன் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. பேசிக்கான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுட்டோம் போன் பத்தி. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே மஸ்குலர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த எபிசோட்ல இருந்து ரொம்ப மெயின் பிகாஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிஸ்டம் அப்படின்னா அது வந்து மசில் தான். மஸ்குலர் சிஸ்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுல என்னென்னலாம் இருக்கு, என்ன விதமான டைப்ஸான மசில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னிலிருந்து அழகா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போகலாம். சரி, ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ் போய் பார்க்கலாம். ஸோ மஸ்குலர் சிஸ்டம்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து தசை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. என்னது மஸ்குலர் சிஸ்டம்னா தசை மண்டலம். ஓகே, அதோட ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். The muscular system is the body system made up of muscles that helps the body move, maintain posture, produce heat, support body functions. என்ன சொல்றாங்கன்னா மனித உடலோட அனைத்து மனித உடல் இருக்குல்ல, அது எல்லா தசைகளும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் நம்ம தசை மண்டலம் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம பாடிய அசைக்கிறதுக்கும் பாடிய அசைக்கிறதுக்கும் ஒரு நிலைய உடலோட ஒரு ப்ராப்பரான ஒரு நிலைய பராமரிக்கவும், அதாவது மெயின்டைன் போஸ்டர் அப்படின்னா ஒரு ப்ராப்பரா வச்சுக்கிறதுக்கும், ப்ரொடியூஸ் ஹீட்னா என்னன்னா வெப்பம். ஓகே, நம்ம பாடியில வெப்பத்தை உருவாக்கவும், நமக்கு நார்மலா வெளியே கோல்டா இருந்தா உள்ள பாடி ஹீட் ஆகுதுல்ல, அதெல்லாம் எதால ஆகுதுன்னா மசில் தான் வந்து நமக்கு அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சில் கிளைமேட் இதெல்லாம் போறோம்ல, அப்போ சில் கிளைமேட் போகும்போது ஐயோ குளிருது உடம்பு நடுங்குது அப்படின்னு சொல்றோம்ல. ஆக்சுவலி அந்த நடுக்கத்துக்கான காரணமே என்னன்னா நம்மளுடைய பாடியில அட்டாச் ஆயிருக்க அந்த மசில் இருக்குல்ல, போனோட அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, அந்த மசில் என்ன பண்ணுன்னா ரொம்ப கூல் ஆகுற பிளேஸ்ல இல்ல ரொம்ப கூலா இருக்கும் போது நம்ம பாடிய அது ஹீட் ஆக்கணும். அப்ப அந்த ஹீட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா உள்ள இருக்க அந்த மசில் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால ஒரு நடுக்கத்துல அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஷிவரிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஷிவரிங் எங்க நடக்குதுன்னா நம்ம தசையில தான் நடக்குது. அந்த உடல் நடுக்கத்து தான் குளிருது நடுங்குது, எனக்கு உடம்பு குளிருது அப்படின்றோம். ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. மசில் வந்து அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அதனாலதான் அந்த ஒரு ஷேக்கிங் மசில்ல டக் 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 அப்படின்னு வரும். அதுதான் நம்ம குளிருது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்புறம் சப்போர்ட் பாடி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது உடல்ல இருக்க நம்ம உடம்பு உள்ள இருக்க செயல்பாடுகளை செய்யறதுக்கும் இந்த தசை மண்டலம் தான் காரணம். ஓகே, இப்போ நம்ம நார்மலா ஒரு அடல்ட் ஹியூமன், ஒரு வளர்ந்து முடிஞ்ச ஒரு அடல்ட் ஹியூமன் அப்படின்னா நம்ம அடல்ட்டுக்கு எவ்வளவு இருக்கும்னா ஒரு 600+ மசில்ஸ், மோர் தென் 600+, ஓகே இருக்கும். அந்த 600+ மசில்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல மேஜரான ஒரு 100+ மசில்ஸை நம்ம கவர் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல இருந்து. ஓகேயா? ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மஸ்குலர் சிஸ்டம்ல சில டைப்ஸ் இருக்கு, கரெக்டா? அது என்ன டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்கு, அதுல பர்டிகுலரான ஒரு மசிலை மட்டும் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே, வாங்க இப்ப நம்ம அதுல இருக்க டைப்ஸ் பத்தி பாத்திரலாம். சோ என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் நம்ம பாடியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கெலிட்டல் மசில். ஸ்கெலிட்டல்னா போன், கரெக்டா? அந்த எலும்பு கூடு அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது. சோ எலும்புல ஒட்டி இருக்க மசில் தான் வந்து ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மூத் மசில்னா நம்ம உள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கார்டியாக் மசில். கார்டியாக் அப்படின்னா என்னன்னா இதயத்துல இருக்க மசில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்லுவோம். சோ 3 விதமான மசில்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம். ஸ்கெலிட்டல் மசில்னா டைப் ஆஃப் மசில் அட்டாச் டு போன் பை டெண்டான். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு மசில் இருக்கு. ஓகே, இந்த மசில் போனோட அட்டாச் ஆகுது. அந்த மசிலுக்கும் போனுக்கும் அட்டாச் ஆகிறதுக்கு இடையில இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டெண்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெண்டான். சரி, டெண்டான்னா என்ன தமிழ்ல அப்படின்னா அதை வந்து ஒரு நார் திசு அப்படின்னு சொல்லுவாங்க. தசைய எலும்போட இணைக்கிற ஒரு வலுவான நார் திசு. சோ டெண்டான்னா என்ன? டெண்டான்னா ஒரு நார் திசு. நம்ம தசைய எலும்போட இணைக்கிற ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான நார் திசு தான் வந்து டெண்டான். சரி, இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மசில் இருக்குல்ல, அது சுருங்கும் போது, மசில் சுருக்கம் அப்படின்னா கன்ட்ராக்ஷன். மசில் சுருங்கும் போது அதோடைய ஃபோர்ஸ்னா விசை. ஓகே, சோ அதோட ஃபோர்ஸை வந்து எலும்புக்கு கடத்திட்டு போய் பாடி மூவ்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம பாடியில ஒரு மூவ்மெண்ட் பண்றோம்ல, கையை மடக்கி நீட்டுறது, இப்படி போறது, இப்படி வர்றது, இதெல்லாமே மசில் அண்ட் போன் ரெண்டு சேர்ந்து தானே பண்ணுது. சோ அப்படி பண்ணும்போது மசில் நீளமாகுது, ஷார்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. அப்படி தசை சுருங்கும் போது அதோட ஃபோர்ஸை எலும்புக்கு கடத்திட்டு போயிட்டு ஒரு மூவ்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுதான் இந்த டெண்டான் பண்ணுது. ஓகேயா? ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஓகே, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ போனோட
போன் இணையுது அப்படின்னா அதை வந்து லிகமெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லிகமெண்ட்னா என்னன்னு படிச்சோம். ஒரு போன் இருக்கும், இன்னொரு போன் இருக்கும், அதை ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக அட்டாச் ஆகிறது தான் வந்து லிகமெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சோமா. சேம் அதே மாதிரி ஒரு மசிலோட ஒரு போன் அது சேர்ந்தா அதுதான் வந்து டெண்டான். ஸோ போன் பிளஸ் போன் லிகமெண்ட், மசில் பிளஸ் போன் இட்ஸ் ஈக்குவல் டு டெண்டான். ஓகேயா? ஓகே வாங்க, இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு தமிழ்ல வந்து தோள்பட்டை மூட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. மெடிக்கல் சைட்ல பார்த்தோம்னா கிளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ நம்ம போன்ஸ் பத்தி எல்லாம் படிச்சோம். இது வந்து நம்ம கையெலும்பு, இதுக்கு பேர் வந்து ஹியூமரஸ் அப்படின்னு நம்ம படிச்சோம். இது வந்து ஸ்கேப்புலா, இது வந்து கிளாவிக்கல். ஓகே, கிளாவிக்கல், ஸ்கேப்புலா, ஹியூமரஸ். கரெக்டா? சோ ஷோல்டர் ஜாயிண்ட்னா என்னன்னா, இந்த ஹியூமரஸோட ஹெட் இருக்குல்ல, இந்த ஹியூமரஸோட ஹெட்டும் இந்த ஸ்கேப்புலாவோட இந்த பார்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளீனாய்ட் கேவிட்டி ஆஃப் ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமரஸோட ஹெட் ஆஃப் த ஹியூமரஸும் கிளீனாய்ட் கேவிட்டி ஆஃப் ஸ்கேப்புலாவும் ஜாயின் ஆகிற இந்த ஸ்பேஸை தான் வந்து என்ன அப்படின்னு சொல்றோம்னா ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட்டுக்குன்னு சில டைப்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இது ஒரு ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்டா. இது என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னா, இதை வந்து பால் அண்ட் சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் அண்ட் சாக்கெட். இங்க பாருங்க, இந்த ஹியூமரஸோட ஹெட் வந்து பால் மாதிரியே இருக்கா, ஸ்கேப்புலாவோட இந்த இது வந்து ஒரு மாதிரி பல்லமா சாக்கெட் மாதிரி இருக்கா. சோ பால் போன்ற, பந்து போன்ற ஒரு அமைப்பு வந்து கிண்ணம் போல இருக்க ஒரு போனோட அட்டாச் ஆயிட்டு அது ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட், நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்ல சில ஆக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம கையை வந்து மேல தூக்குறோம், கீழே இறக்குறோம், முன்னாடி கொண்டு போறோம், பின்னாடி கொண்டு போறோம், சுத்துறோம், இதெல்லாம் பண்றோம்ல. இது எல்லாத்துக்கும் மெடிக்கல்ல நேம் இருக்கு. ஓகே, அதுதான் வந்து என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மூவ்மெண்ட் எல்லாம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபிளெக்ஷன். ஃபிளெக்ஷன்னா என்னன்னா, நம்மளுடைய கை இருக்குல்ல, ஸ்டிக்கில வரையறோம். ஓகே, இப்ப இதுதான் ஒரு கை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கைய முன்பக்கமா கொண்டு போறோம், நம்மளுடைய கைய இப்படி மேல தூக்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபிளெக்ஷன். ஓகே, கைய முன்னாடி கொண்டு போனா ஃபிளெக்ஷன். அதே கைய பின்னாடி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டென்ஷன். ஓகே, அந்த கைய உங்க உடம்புக்கு உள்ள எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து அடக்ஷன். ஓகே, உள்ள எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அடக்ஷன். வெளியே எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அது வந்து அப்டக்ஷன். ஓகே, கைய உள்பக்கமா இப்படி கொண்டு வரீங்க, கைய உள்பக்கமா இப்படி கொண்டு வரீங்கன்னா அது இன்டர்னல் ரொட்டேஷன், அப்படி இல்லைன்னா மீடியல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்டர்னல் ரொட்டேஷன் ஆர் மீடியல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கைய வெளிப்பக்கமா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஆர் லேட்டரல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த ஃபிளெக்ஷன் பண்றோம்ல, கைய இப்படி முன்னாடி தூக்குறோம், அப்போ இந்த இடத்துல இப்படி மேல இப்படி தூக்குறோம். அப்படி தூக்கும் போது ஒரு சம்திங் குரூப் ஆஃப் மசில் வந்து அந்த போனை இழுக்கிறதுனாலதானே அந்த மூவ்மெண்ட் கிரியேட் ஆகுது. அப்படிதானே நம்ம படிச்சோம். அந்த ஃபிளெக்ஸ் ஆகிற அந்த மசிலை வந்து ஃபிளெக்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபிளெக்சார்ஸ், ஷோல்டர் ஃபிளெக்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிளெக்சார் மசில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம்.